ஷேய் எப்பா சூரிய முனியப்பன் இப்போ வந்து ஒரு இடத்த பிடுங்கணும், ஒரு இடத்த அடிக்கணும், ஒரு இடத்த சோழி முடிக்கிற கணக்கு வச்சுருக்கான், ஜாதி ஜாதியாக வச்சுருக்கான். இப்போ நம்ம கைலாசத்தில் பெரிய விளையாட்டு விளையாண்டான், கவர்மெண்ட் லேயரு பெரிய விளையாட்டு விளையாண்டான். ஈஸ்வர மோகன்ட்ட வச்சு இவனை எப்படியும் அப்படி இப்படின்னு ஓட்டிடலாமான்னு பார்த்தான். கடவுள் இடத்துல அவன் விளையாடலாமா? தர்ற மட்டம் ஆக்கிட்டாரா? ஒவ்வொருத்தன் கட்சி கொடி பூரா உள்ளே வேட்டியை தூக்கி வரான். ஒன்றும் இல்லைப்பா, கரை வேட்டியை கட்டிட்டு வரான். திமுக கட்சிக்காரன் கரை வேட்டியை கட்டிட்டு துண்டை தோலில் தூக்கி போட்டு இடம் கிடக்கான்னு உள்ளே வரான். அப்போ கொழுப்புல ஒன்று. அதிமுகக்காரன் எங்கே நாங்கள் எதிர்கட்சிக்காரங்க, நாங்கள் இடம்லாம் கடவுளா அப்படின்ட்டு போகிறான். அப்போ கொட்டை நிரம்பு இந்த குய்மண்ணை சுட்டி பண்ண மாட்டாமா? ரெண்டாச்சா. பிறகு பிஜேபி கட்சிக்காரன் கரை வேட்டியை கட்டி துண்டை போட்டு இடம் கிடக்கு வாங்கியிருக்கோம், நாங்கள் வந்து இடத்த கல்லை ஊணுதோம்னு ஊன்னானா? நீ இல்லை ஊன்னாப்பா. அப்போ கட்சி கொடி உள்ளே வரலாமா? கட்சி வேட்டி கரை வேட்டி வரலாமா? அப்போ இவனை வேட்டி கரை வேட்டி வண்டியில் கொடி போகிறவனை வெதரில் ஷூட்டிங் பண்ணுவான் ஈஸ்வரன் பரமசிவன். அந்த நேரம் தான் போடுவான். அப்போ தான் வண்டியில் இருக்க கொடியை அவுப்பான், ரோட்டு காட்டில் கொடியை தூக்குவான், எல்லா கல்லையும் முடக்கிட்டு வீட்டில் பொண்ணும் போல் பொண்டாட்டிகிட்ட தேய்ச்சி படுப்பான். அரசியல்வாதி போட்டாச்சு எவ்வளோ கூத்துப்பா. இன்னொன்று அந்த கணக்கை போட்டுருவான். இப்படி ஜாதி வாரி போட்டோம்னா ஜாதி வாரியை நீதிமன்ற கோர்ட்டில் எவனா கடந்தானா சண்டை ஓட்டானா அவனை போட்டு தாக்கல் பண்ணி ஏற்றி விட்டுறது. அப்போ அவன் ஐயோ நான் இதெல்லாம் பேசலை அப்படிமா. ஐயோ நான் இந்த ஜாதியை பற்றி பேச. அப்போ இந்த கண்டார் வலிமை மூளை எப்படி திரிக்கான் தமிழ்நாட்டுக்கார குய்மை. உன் மூளையில் கம்பி வச்சு சொருகிறோணும்ப்பா. பழுக்க வச்சு இந்த ஆண் இந்த வர்க்கம் இந்த உள்ள கூதி மேலே ஜாதி வச்சு குய்மனுக்கு கம்பியில் நடுவில் தலை சுருகிடணும் சூடு வச்சு. அப்போ அந்த மூளை வேலை செய்யுமா? எவ்வளோ தப்புப்பா. கோர்ட்டில் பூரா தப்பு கணக்கில் உள்ளே நிற்கி கோர்ட்டில் தண்டனை வாங்காமல் சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு ஓட்டையை வச்சுக்கிட்டு அலைதான், வெளியில் திமுறை அலைதான். அப்போ அந்த திமுறை ஒடுக்கணும்ல, அதுக்கு தான் ஷூட்டிங் ஆர்டரு. வெட்டு குத்து போகிறவனுக்கு ஷூட்டிங் ஆர்டரு, ஜாதியாக பேசுகிறவனுக்கும் ஷூட்டிங் ஆர்டரு. ஜாதியாக பேசுகிறவனுக்கு ஷூட்டிங் ஆர்டரு தான் போட்டார் இன்றைக்கி கணக்கு. ஈஸ்வரன் போட்டான்ப்பா. முனியப்பன் சூரியப்பா நாங்கள் சூரியன் வந்துட்டேன்ப்பா. எப்பா முனியப்பன் எப்பா இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. ஜாதியாக பேசுகிறவனுக்கு ஷூட்டிங் ஆர்டரு விரல் அடிச்சிருவாங்க. ஏன்னா அப்படி தான் போகிறான் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே. இப்படி இதே சொல்லி சோழியை தூக்கிட்டு அலைதான் ஜாதின்னு. இவனுக்கு வெதரில் அடிக்கணும் கணக்கு போட்டார் இன்னைக்கு. கணக்கு போட்டான்ப்பா, வெதரில் அடிக்கணும். ஜாதியாக சொல்லி உட்காந்துருப்பான். பெண்ணு உட்காந்துருக்கு. நாங்கள் இந்த ஜாதி இந்த ஒழுங்காக போ கணக்கு போட்டாச்சு கைலாத்தில். ஏப்பா கடல் அரசன் கடல் தாய்க்கு முன்னாடி இந்த கணக்கை முடிஞ்சு வச்சு, இன்னையோட முடிஞ்சு வச்சு. அதெல்லாம் ஆக்கங்கட்ட கழுதிய திங்கிறெல்லாம் ஒன்றா தானேப்பா திங்க. எப்போ ஜாதிங்க. அப்போ ஜாதியாக வெரைட்டியாக சாப்பிடுவானாப்பா. ஓன்ற கேட்க நான் கேட்கேன், கடலரசன் கடல் தாய்ட்டு கேட்கும். இப்போ சிட்டி கிராமத்தில் ஜாதியாக கிடக்கான். சாப்பிடுவதெல்லாம் விதமாக கக்கூசு எல்லாம் சிட்டி கிராமத்தில் போய் ஜாதியாக சாப்பிடுவானா? அறிவட்ட முட்டா குய்மனே படைச்ச ஆண்டவன் படைச்சது ஒரே உயிர். ஒரே மாதிரி தானே அறிய, எல்லாம் ஒரே மாதிரி தான் மூடி போறியடா முட்டா கூதி மண்ணா போட்டாச்சுப்பா கணக்கு. இந்த கணக்கு முடிஞ்சு வச்சு கோர்ட்டில் பதிவு பண்ணிக்கோப்பா. கொட்டார் ஆண்டு பெண்ணு பதிவு பண்ணிக்கோங்க, எல்லாம் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிக்கோங்க. எதுவுமே கிடையாது. ஆனால் ஜாதிக்கு சொன்னாலும் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு. வெட்டு குத்து போகிறவன் ஜாதியாக சொல்லிட்டு போகிறான், அவனுக்கு என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு. அடுத்து பெண்கள் பிள்ளைகளை பூரா அங்கங்கே பூரா வேலைக்கு போகிறது படிக்க போகிற பிள்ளைகளை பூரா தூக்கி சோழி பார்த்துட்டு மொத்தத்தில் கொன்றுதான், அதுக்கும் ஷூட்டிங் ஆர்டரு, என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு. இராணுவ வானரப்படை உள்ளே வந்தோடனே கேஸ் கட்டை திறந்து எடுத்து பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டு வெளியில் இராணுவ வானரப்படை தரப்படம் எல்லாம் நுப்பாட்டி வச்சு காணொலியில் உலகம் பூரா விட்டுட்டு சோழி முடிச்சிருவான். என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு.